சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ சொல்லலாம் அவருக்கும் உனக்கும் ஒண்ணு இல்லைன்னு, ஆனா அத இந்த ஊர் உலகம் ஒத்துக்காது. அத விக்கி தம்பியும் ஒத்துக்க மாட்டாரு. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியலடி. நாளைக்கே விக்கி தம்பிக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டா அப்போ உன்கிட்ட வந்து கேப்பாரு, யார கேட்டு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தேன்னு. அப்ப என்னடி பதில் சொல்லுவ? அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு தான் நானும் பயந்துட்டு இருக்கேன். பயந்துகிட்டு இருக்கியா? எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? அவருக்கு பழைய ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னா? ஆமா. ஏய், இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? உன்ன நான் ரொம்ப நல்லவளா தானடி வளர்த்த. நீ எப்படி இவ்வளவு பெரிய கல் நெஞ்சுக்காரியா மாறின? உன் புருஷனுக்கு பழைய நினைப்பு வரக்கூடாதுன்னு நீயே சொல்றியடி. விக்கிக்கு எது நல்லதோ அததான் நானும் நினைக்கிறேன். அவரு கவிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவருக்கு பழைய நினைப்பு எதுவுமே வந்துடக்கூடாது. ஏய், நீ ஒண்ணு நினைக்கிற, ஆனா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு பாத்தியா? விக்கி தம்பிக்கு பழைய ஞாபகம் வரலேன்னாலும் அவரு ஒன்னத்தான் இப்பவும் லவ் பண்றாரு. அதுதான் எப்படின்னே எனக்கு புரியல ரஞ்சிதம். அவர் என்ன எப்படி லவ் பண்ணார்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கும் நான் அவர்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்துக்கல. நான் அவர்கிட்ட உண்மையா அன்பா நட்பா தான் இருந்தேன். ஆனா அவர் இப்ப என்ன லவ் பண்றேன்னு சொல்லி என்ன ரொம்ப சங்கடப்படுத்திட்டாரு. ஏய், காதல்ங்கிறதே அன்புதானடி. அந்த வீட்ல உள்ள எல்லாருமே அவர்கிட்ட போலித்தனமா நடிக்கிறாங்க. நீ விக்கி தம்பி மேல உண்மையா அன்பு வச்சிருக்க. அதுதான் அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம விக்கி தம்பிக்கு பழசு எல்லாம் மறந்து போனாலும் உன் மேல அவருக்கு அடிமனசுல இருக்கிற அன்பு இன்னமும் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் உன்னையே திரும்ப அவர் காதலிக்கிறார். இல்ல ரஞ்சிதம், இப்ப அவர் என்ன லவ் பண்றதெல்லாம் சரியே வராது. ஏய், நிறுத்துடி, நிறுத்து. என்ன சரி வராது? உன் தலையில நீயே மண்ணை வாரி இறைச்சுக்கணும்னு நினைச்ச. ஆனா அப்படி எதுவும் நடக்காம விக்கி தம்பியே இப்ப உன்னை லவ் பண்றேன்னு வந்து நிக்கிறார். ஒழுங்கு மரியாதையா நீ இப்ப அமைதியா இருன்னு சொல்லிட்ட. எது நடக்கணுமோ அது நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் என்னால அமைதியா இருக்க முடியாது ரஞ்சிதம். நான் கொடுத்த வாக்க மீறி கவிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. கவிக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சா கவி உயிரையே விட்டுருவா. செத்து போகட்டண்டி, அவ செத்தா சாகட்டும். ரஞ்சிதம், என்ன பேசுற நீ? ஏய், ஒரு நல்லவ செத்து போனா தாண்டி நாம கவலைப்படணும். இந்த மாதிரி ராட்சசி எல்லாம் செத்தாதான் நல்லது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாத ரஞ்சிதம். கவி என்னோட தங்கச்சி. என்னடி உன் தங்கச்சி? அவ ராட்சசி. அது ஏண்டி உனக்கு தெரிய மாட்டேங்குது? அவளுக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறியே, நீயே சொல்லு. உன் இடத்துல அவ இருந்தா அவ உனக்கு விட்டு கொடுப்பாளா? நாம ஒருத்தவங்களுக்கு அன்போட ஒண்ணு செய்யறோம்னா திரும்ப அவங்க நமக்கு ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தா அது உண்மையான அன்பில்ல. இத நீதானே எனக்கு சொல்லி வளர்த்த. இப்ப நீயே இந்த கேள்வியை கேக்குறிய ரஞ்சிதம். ஏய், நீ எதையாவது சொல்லி என் வாயை அடைக்கணும்னு நினைக்காத. நான் எப்ப சொன்னத நீ எதோட முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? அவள மாதிரி ராட்சசிக்கெல்லாம் நான் சொன்னது பொருந்தாது. அவெல்லாம் கொடூரமான விஷம் உள்ள பாம்பு. உனக்கு இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாது ரஞ்சிதம். அதனால்தான் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க. கவிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த கோவம்லாம் விக்கி மேலதான் திரும்பும். அதுக்கப்புறம் குணா மேடம் விக்கியை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது. ஏய், என்னடி பண்ணுவா? இப்போ அவளால என்ன பண்ண முடியும்? ஐயோ ரஞ்சிதம், உனக்கு அவங்கள பத்தி ஒண்ணும் தெரியாதா? அவங்க நினைச்சாங்கன்னா எது வேணாலும் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது செஞ்சு விக்கிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும். எனக்கு விக்கி தான் முக்கியம்.